எக்ஸாம்பிள் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 2வும் 15யும் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2 பாயிண்டர் வச்சிருப்பேன். என்ன பண்ணணும் நம்ம அந்த இண்டெக்ஸ் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க நம்பர்ஸோட சம் வந்து கொடுத்துருக்க டார்கெட்டுக்கு ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 + 15ங்கும் போது எனக்கு 17 வரும். ஸோ 17 வந்து டார்கெட்டாக இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இல்லாட்டினா நம்ம வேறு ஏதாவது பண்ணணும். ஸோ அப்போ இதில் 2 + 15 பார்த்தீங்கன்னா எனக்கு 17 வருது. 2 + 15 = 17. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து 9 வர வைக்கிறோம். இந்த அரேல எனக்கு வேற ஏதாவது ஒரு நம்பரோட நம்ம சம் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு 9 வருதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஸோ அப்வியஸா நம்ம இப்போ நெக்ஸ்ட் நம்பர் இப்போ சப்போஸ் 2 + 15 17 இருக்கு. நான் லெஃப்ட் பாயிண்டர் அந்த 2 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க பாயிண்டர் வந்து லெஃப்ட் பாயிண்டர்னு சொல்றேன். சப்போஸ் நான் லெஃப்ட் பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் பண்றேன் அப்படின்னா 7 கிட்ட பாயிண்ட் பண்ணும். கரெக்டா? ஸோ அப்போ வந்து 7 + 15 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஆன்சரை விட நம்மளுக்கு இன்னும் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகும். 15 + 7ங்கும் போது எனக்கு என்ன ஆகும், 23 ஆயிடும். சாரி 22 ஆயிடும். ஓகேவா? ஸோ 22 ஆயிடும். பட் ஆனால் எனக்கு முதல்ல என்ன இருந்தது, 17 இருந்துச்சு. ஸோ 17க்கு அப்புறம் 22. அதாவது நீங்கள் எந்தெந்த லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ண நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகும். ஏன்னா இது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ கொடுத்துருக்கிற டார்கெட் வந்து சப்போஸ் எனக்கு 25 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து லெஃப்ட் பாயிண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகலாம். ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்பர் வந்து மேட்ச் ஆகிற நம்பர் லெஃப்டில் இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஆனால் எனக்கு கொடுத்துருக்க நம்பர் 9 விச் மீன்ஸ் நான் வந்து ரைட் பாயிண்டரை டிக்ரீஸ் பண்ணும். இப்போ எனக்கு முதல்ல 2 + 15 17 இருந்துச்சு. சப்போஸ் நான் ரைட் பாயிண்டரை டிக்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்னு பாருங்க. 2 + 11 which is equal to 13. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு முதல்ல கிடைச்சிருந்த டார்கெட் ஆன்சரை விட எனக்கு வேல்யூ வந்து கம்மியாக கிடைக்கும். விச் மீன்ஸ் நம்ம டார்கெட்டுக்கு க்ளோஸராக போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வர்ற ஆன்சர் சம் பண்ணுற ஆன்சர் வந்து கிரேட்டர் தேன் டார்கெட்டாக இருந்துச்சு. ஓகே? ஸோ கிரேட்டர் தேன் டார்கெட்னா இப்போ எனக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் இப்போ 17 இருக்கு. 17 வந்து கிரேட்டர் தேன் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம எதை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுவோம், ரைட் பாயிண்டரை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடுத்த நம்பர் வந்து எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து கம்மியான வேல்யூவாக கிடைக்கும்.